பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எப்படி எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தார் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ஒரு சிறிய தாவீதின் மூலம் தேவன் எப்படி அந்த பெரிய கோலியாத்தை முறியடித்தார் என்பதை பல முறை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம், பல செய்திகளிலே கேட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். மட்டுமல்ல, இஸ்ரவேலின் இராணுவங்களை அவன் நிந்தித்தான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலும் தாவீதை பார்த்து, இந்த பெலிஸ்தனாகிய கோலியாத்தோடு யுத்தம் பண்ணுகிறதற்கு உன்னால் ஆகாது, நீ இளைஞனாயிருக்கிறாய், ஆனால் அவனோ தன் சிறுவயது முதல் யுத்த வீரன் என்று தாவீதிடத்திலே சொன்னான். இஸ்ரவேலில இருந்த இராணுவ வீரர்கள் இந்த பெலிஸ்தனை பார்த்தபோது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில்தான் அந்த யுத்த களத்திலே தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டான். தாவீது கோலியாத்தை வெல்ல தேவன் உதவி செய்தார். அன்றைய தினம் தேவன் முழு இஸ்ரவேலையும் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தார். அன்பரே, உங்களை எதிர்த்து வருகிற சத்துருவினுடைய கிரியைகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதுக்கு தேவன் கோலியாத்தை வெல்ல பலன் தந்ததை குறித்து நாங்கள் தியானித்தோமே. தகப்பனே, இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா எதிரான வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவினுடைய வல்லமைகளிலிருந்து, மனுஷீக வல்லமைகளிலிருந்து விலக்கி காத்தருளும்படிக்காய், உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படிக்காய் உம்முடைய நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுத்தார், சத்துருவை மேற்கொள்ள பலன் தந்தார் என்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சிகளை கேள்விப்பட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.